வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம், ஜோதிடம், பரிகார கோயில்கள் அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியாக காணொலிகளாக வரிசையாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஜோதிட குறிப்பு. என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும். யாருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ரெண்டு தரப்பு மக்களுக்கு, ஒன்று பேரண்ட்ஸுக்கு, இன்னொன்று இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு. என்ன இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா காதல். இந்த காதல் அப்படிங்கிறப்ப 100 இளைஞர்கள் இருக்காங்கன்னா ஒரு 90 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு மோராலஸ் 40 பேருக்கு பிரேக்கப் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். காதல். சரி, இப்போ என்னோட நண்பரும் நானும் பேசிட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் என் நண்பர் வந்தார். அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னார். சரி, அதில் என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்ப, லவ்வில் ப்ராப்ளம் இல்லை, பையன் ட்ரங்கார்டு, குடிகாரன், அவனை பற்றி விசாரிச்சப்போ இதுதான் ஃபீட்பேக் தராங்க. இவ்வளோ பிடிவாதமாக அவனையே கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒத்த கால் நின்றுட்டுருக்கா. அவன் குடிகாரன்னு சொன்னால் கூட நான் திருமணத்துக்கு அப்புறம் நான் அவனை திருத்திக்கிறேன் அப்படின்லாம் டைலாக் பேசுகிறா, பயமாக இருக்குது அப்படின்னாரு. சரி, உங்கள் பொண்ணு ஜாதகத்தை பார்க்கலான்னு பார்க்கும்பொழுது சில அமைப்புகள் பார்த்தோம். பார்த்துட்டு இது ஒன்றும் நீ கவலைப்பட தேவையில்லை, மோராலஸ் 1 மாதத்தில் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரே மாதத்தில் பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்பி வந்துட்டாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட். இன்னொரு இன்ஸ்டன்ட் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் என்னோடய கிளைண்ட்டு. அவர் என்னோடய பையன் லவ் பண்ணுறான், இது எப்படிங்க, இது சரியாக வருமா, எங்கள் ஆளுங்க இல்லை, அவங்க இதெல்லாம் சரியாக வருமானு தெரில அப்படின்னாரு. ஜாதகத்தை பார்க்குறப்ப நீங்கள் இதை தடுக்கவே முடியாதுங்க, இந்த காதல் கல்யாணத்தில் கண்டிப்பாக முடியும். உங்கள் பையனுக்கு காதல் கல்யாணம் தான், வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவங்க செஞ்சுப்பாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியேறி போய் அவங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. எது உங்களுக்கு வசதின்னு பார்த்துங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்துருக்கோம், ஒன்று காதல் பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். அதுமாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சு. இன்னொன்று நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணோம், நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்களாக ஒத்துங்க, வேறு வழி இல்லை, இந்த பையன் லவ் மேரேஜ் தான் பண்ணுவான்னு சொன்னோம். இது என்ன அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை 2 தரப்பு மக்களும் தெரிஞ்சுக்கணுங்க. என்ன, பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், இந்த இளைஞர்கள் ப்ளஸ் கல்யாண வயதில் உள்ள பெண்கள், இவங்க கேட்டகரிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க, இளைஞர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கேட்டகரியில் இருந்தால் உங்களோட பையனோட பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள், கரெக்டாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது லவ் மேரேஜா, அரேஞ்சு மேரேஜா, லவ் சக்ஸஸ் ஆகுமா, லவ் பிரேக்கப் ஆகுமாங்கிற விஷயத்தை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சிங்க, ரைட், பார்க்கலாங்க. இப்போ இந்த லவ்வை சொல்லக்கூடிய கிரகம், காதலை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புதன். இந்த புதன் பாதிக்கப்படாமல் இருக்குது. பாதிப்புனா என்னென்னா, புதன் வக்ரமாகாமல், புதன் பரிவர்த்தனை ஆகாமல், புதன் எங்கேயும் விளிம்பில் இருக்காமல். இந்த விளிம்புனா என்ன அப்படின்னா, ஒரு ராசி கட்டம் அப்படின்னா அதில் ஒரு 30 டிகிரி இருக்குங்க. அதில் முதல் 2 டிகிரி, கடைசி 2 டிகிரி விளிம்புன்னு சொல்லுவோம். அங்கே புதன் இல்லாமல் புதன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க காதலிக்கிறாங்க. சரி, அடுத்த கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னா சுக்கிரன். ஸோ இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் லவ் மேரேஜுங்க. சரி, எப்படி லவ் மேரேஜ் அப்படின்னா, புதன் சுக்கிரன் ஒன்றா இருந்தாலோ, அல்லது புதன் உள்ள ராசியை 1வது ராசியாக வச்சிங்க, 1வது கட்டமாக வச்சிங்க, அதிலிருந்து 5வது கட்டத்தில், 7வது கட்டத்தில், 9வது கட்டத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, இது புதன் சுக்கிரன் சேர்க்கை. இவங்க மேரேஜ் கண்டிப்பாக காதல் திருமணமாக அமையும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட ஜாதகம் பார்த்து கேட்டார், சார் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், பொண்ணா என்கிட்ட லவ் சொல்லுமா இல்லை நானாக போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்டார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்னா, யார் காதலிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா எதிர்பாலினம், அதாவது ஒரு ஆண் இருக்கானா பெண்ணாக அந்த பையன்கிட்ட லவ்வாக சொல்லுவாள். ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவளோட ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஒரு ஆண்மகன் போய் இந்த பெண்ணிட்ட லவ் சொல்லுவான், இல்லைன்னா நீங்களாக தான் போகணும். இப்போ இந்த பையனோட ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கையில், தம்பி நீனா தான் போய் சொல்லி ஆகணும், அந்த பொண்ணா சொல்லாத அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம். சரி, ரைட்டு. இப்போ இது எப்போ சக்ஸஸ் ஆகும், காதல் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா என்ன அமைப்பு, அதுக்கு எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, புதன் உள்ள ராசியிலிருந்து சுக்கிரன் 3வது ராசியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதன் மேஷ ராசியில் இருக்குது, சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்துச்சுன்னா, இதை மாதிரி புதன்லேருந்து என்னன்னா சுக்கிரன் 3வது ராசியில், சுக்கிரன்லேருந்து என்னன்னா புதன் 3வது ராசியில் இருந்துச்சுன்னா காதல் ஜெயிக்குதுங்க.
புதனும் பாதிக்கப்படாமல் சுக்கிரனும் பாதிக்கப்படாமல் இருந்தால் காதல் கல்யாணம் தான் அவங்க பண்ணுவாங்க. இல்லை எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. சரி, காதல் எப்போ வந்து பிரேக்கப் ஆகுது, எப்போ உடையுது? ஒருத்தர் ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா காதல் வரும். பட் புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால், டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகிடும். எப்படி பிரேக்கப் ஆகும்? இப்போ புதன் வக்ரமாவோ, புதன் வந்து விளிம்பிலையோ, புதன் வந்து பரிவர்த்தனையோ ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா இவங்களால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணோட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணோட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அமைப்பு. ரெண்டாவது, இந்த புதன் உள்ள ராசியிலிருந்து 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் வந்து இந்த லவ் அப்படிங்கிறது பிரேக்கப் ஆயிடுது. சரி, லவ் சக்ஸஸ் ஆகிற அமைப்பு பார்த்தாச்சு, லவ் பிரேக்கப் ஆகும். இப்போ லவ் வந்து எப்போ பிரேக்கப் ஆகும்? சண்டையோடய போயிட்டுருக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணுறாங்க, இருந்தாலும் இடையில நிறைய சண்டை இருக்குது. காரணம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த லவ் வந்து எப்போ பிரேக்கப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பையனோடையோ குறிப்பிட்ட பொண்ணோடையோ பர்த் சார்ட், அதாவது வந்து ஜாதகத்தில் குரு இருக்கும். இந்த குரு மேலே கோச்சார ராகு 1லையோ, அதாவது குரு மேலேயோ 5லையோ, 5வது இடத்துலையோ, 7வது இடத்துலையோ, 9வது இடத்துலையோ வந்து இந்த கோச்சார ராகு போகிறப்ப இந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, புதன் சுக்கிரன் தான் லவ். இது எப்போ ஜெயிக்குது? புதனும் சுக்கிரனும் பாதிக்கப்படாமல் புதன்லேருந்து 3வது இடத்துல சுக்கிரனும், சுக்கிரன்லேருந்து 3வது இடத்துல புதனோ இருந்தால் காதல் வந்து ஜெயிக்குது. காதல் கல்யாணம் தான் பண்ணுவார். இது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். எப்போ பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா, புதன் வந்து டேமேஜ் ஆயிருந்தா, புதன் வக்ரமாக இருந்தாலோ, பரிவர்த்தனையாக இருந்தாலோ, விளிம்பில் இருந்தாலோ, புதன் உள்ள ராசியிலிருந்து 5, 7, 9 ராசியில் ராகு கேதுகள் இருந்தாலோ இந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகுது. எப்போ பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, கரெக்டாக அந்த குரு மேலே, பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குரு மேலே ராகு போயினாலோ, ப்ளஸ் குருவிலேருந்து 5வது கட்டம், 7வது கட்டம், 9வது கட்டம், இதில் வந்து ராகு போகிறப்போ அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆயிடுது. இது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். காதல் நான் சொல்லணுமா அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களா வந்து உங்கள்கிட்ட காதலை சொல்லுவாங்க, இல்லை நீங்களாக தான் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இது வந்து இளைஞர்களுக்கும் ஒரு கைட்லைனாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் ஒரு கைட்லைனாக இருக்கும். இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா காதல் ஜெயிக்கும், இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா காதல் தோற்கும், பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.